ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். என்னோடய சேனலை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னோடய சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னோடய சேனல் ஆல்ரெடி 280 above வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் வந்து 90% above வந்து எல்லாமே என்னோடய சேனல் வந்து பேஸ்டு குக்கிங் சேனலுங்கிறதுனால உங்களுக்கு குக்கிங் தான் நிறைய இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கூட வீடியோவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. பேர் என்னென்னா சைவ ஈரல் வறுவல். ஈரல் வறுவலாகவும் செஞ்சுக்கலாம், நம்ம குழம்பாகவும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற ரெசிபி வந்து சைவ ஈரல் வறுவல் செய்கிறேன். சைவத்தில் எப்படி ஈரல்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு அதோட ஃபுல்லாக புரிஞ்சுட்டு பண்ண முடியும். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீக்கெண்டில் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏதாவது ரெசிபிஸ் செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. நீங்களும் வந்து அதாவது நமக்கு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிகிற மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய சேனலில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ரெசிபிஸ் இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க உங்கள் சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக இன்றைக்கி தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 days ஒன்ஸ் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நடுவில் இப்போ உங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரியும், லாக்டவுன் போயிட்டுருக்கு. லாக்டவுனில் வந்து எங்கேயும் வெளியே போக முடியாது. லாக்டவுன்லாம் நமக்கு எல்லாம் சரியானதுக்கப்புறமா நான் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ விலாக்லாம் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் சமைக்கிற பழக்கம் இருந்தால் கூட என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறீங்க இல்லைன்னா என்னோடய ரெசிபிஸ் பார்த்து உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லலாம். இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம அதாவது நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு யூடியூப்புங்கிறது வந்து என்னோடய கனவு. அதில் நான் கண்டிப்பாக எப்படியா சக்ஸஸை நான் ரீச் பண்ணணுங்கிறது என்னோடய கோலாக இருக்குது. அதுக்கு உங்களோட ஹெல்ப் இல்லாமல் முடியாது. கண்டிப்பாக எல்லோரும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பராக சைவ ஈரல் வறுவல் செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஏதாவது இப்போ வித்தியாசமான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணப்போ முதல்ல கொஞ்சம் கம்மியான அளவில் ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதை நிறைய செஞ்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இன்றைக்கி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி சைவ ஈரல் வறுவல் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போது சைவ ஈரல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம ஈரல் ரெடி பண்ணிக்கணும். ஈரலுக்கு வந்து இந்த மாதிரி தோல் உள்ள பாசி பயிறு இது கூட உடச்சிருக்கு. நீங்கள் முழு பருப்பு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 1 hour 1.5 hours இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீசஸாக கட் பண்ணால் உங்களுக்கு அதோட கலரு எல்லாமே வந்து ஈரல் கலரில் வந்துடும். இதுதான் வந்து நமக்கு சைவ ஈரல். ஸோ இப்போ என் வீட்டு சமையலுக்காக ஒரு மசாலா பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன். இதில் எல்லா மசாலா பொருட்களும் இருக்குது. தனியாத்தூள் இருக்குது, சீரகத்தூள், மஞ்சள், சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது மஞ்சள், தனியாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வறுத்து பொடிச்ச சீரகத்தூள் வச்சுருப்பேன். வறுத்து பொடிச்ச சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு யூஸ் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக லவங்கம், 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கூட நான் வீட்டில் செய்கிறது தான். இந்த மாதிரி மசாலாக்கள்லாம் வந்து ஒரு சில மசாலாக்கள் நம்ம வீட்டிலே நேற்று நைட்டு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணேன். இப்போ எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கோம். நம்மளோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்னோடய ரெசிபிஸை செய்கிறப்பெல்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது தான். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம ரெடிமேடாக வாங்குறப்போ அது எந்த குவான்டிட்டியில் எந்த மாதிரி குவாலிட்டியான பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. இன்னும் அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட ரெசிபியோட டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வறுத்து பொடிச்ச சீரகத்தூள், கரம் மசாலா ரெசிப்பிலாம் என்னோடய சேனல் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா கூட நான் வீட்டில் ரெடி பண்ணதான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வறுவலாக தான் செய்ய போகிறேங்கிறதுனால கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறப்போ யூஸ் பண்ணுறதுக்காக 2 வரமிளகாய்,
கொஞ்சம் வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவுறதுக்காக. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஊற வச்ச பாசிப்பயிரை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஊறினதுலேயே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், நான் இன்றைக்கி கடாயிலே பண்ணிடுறேன். ஒரு 6-7 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அப்படி குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வரமிளகாய், 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் தாளிச்சிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். பீசஸில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கு. இப்போ கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள், தனியாத்தூள், வறுத்து பொடித்த சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறேன். அளவுகள் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போது நம்ம சைவ ஈரலை இதோடு சேர்த்துடுறோம். தண்ணி ரொம்ப தேக்க தேவையில்லை, கொஞ்சமாக தெளித்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சைவ ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ என் கையில் சைவ ஈரல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு டெம்ப்ட் ஆகுது. நான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆல்ரெடி சாப்பிட்டேன். எக்ஸலண்ட், சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் செஞ்சு பார்த்தா அது மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலாக நான் போட்ட மசாலா அளவு இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. எனக்கே நான் அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. நார்மலாக எங்கள் வீட்டில் பசங்க ஈரல் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் நான்வெஜ் தான் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான், இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிட்றதுல ஈரல் சாப்பிட மாட்டாங்க. தவறி கடையில் ஈரல் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது என்னோடய பிளேட்டுக்கு வந்துடும். அது அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இன்னொன்று, வெஜிடேரியனுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபி. இன்னொன்று உங்களுக்கு என்னென்னா, நம்ம பாசிப்பயிறு யூஸ் பண்ணியிருக்கோம். பாசிப்பயிரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று, பாசிப்பயிரை நம்ம முகத்துக்கெலாம் போட்டுட்டு முகத்தை பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு பாசிப்பயிறு பவுடர் பண்ணி இது பண்ணுவோம். நம்ம பாசிப்பயிரை உள்ளே சாப்பிட்றதும் அதே அளவுக்கு நமக்கு ஃபேஸ்க்குலாம் நல்லா க்ளோ கொடுக்கும். நிறைய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப சூப்பரான ரெசிபி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் தான் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.